ஃப்ரீமேசன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரீமேசன் கேள்விப்பட்டு ஃப்ரீமேசன்ஸ் சொல்லியோடு உலகம் முழுக்க உள்ள அமைப்பு உண்டு. ஒரு இலகச அமைப்பு. அவங்களோட மெயின் நோக்கம் என்னன்னு சொன்னால், சுலைமான் நபி கட்டிய அரண்மனையை மீண்டும் 3ஆம் முறை கட்டி அதிலிருந்து உலக ஆட்சியை சீர்திருத்தி ஒரு இலகத்தை ஒரு சிலுவையுத்தவாதிகள் மறைமுக அமைப்பு. அனைத்து உலக நாடுகளிலும் அதனுடைய கிளைகள் இருக்கின்றன. இலங்கையிலையும் இருக்கின்றன. 12 இருக்கிறது. கால் ரோட்ல இருக்குது, ஸ்பிங்ஸ் லாட்ஜ்னு சொல்லி காலில் இருக்குது, தலவாக்கல்ல இருக்குது, கண்டியில் இருக்குது. இதில் இருக்கிறாங்க. முஸ்லீம்களும் இதில் இருக்கிறாங்க. இதனுடைய கட்டுப்பாடு இவர்கள கையில் இருக்குது. ஆனால் மற்ற எந்த சமயத்தவங்களும் சேரலாம். அது இதை பற்றி சமயத்தை பற்றி எல்லாம் இருக்குது. இது ஒரு பிரதர்ஹுட். இது பேர் பிரதர்ஹுட், ஃப்ரட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரதர்ஹுட். நாங்கள் உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு உண்டு. ஒரு சுப்ரீம் பீயிங்கில் நம்பிக்கை உள்ளவங்க, சைத்தானை தான் அவங்க சொல்லுவாங்க மறைமுகமாக. அவரவர் சமயங்களை பின்பற்றலாம். ஆனால் அதுக்குள்ளே அந்த உள்ளுக்கு வந்து அந்த அவங்களோட லொஜ்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. லொஜ்ஜுன்ற பேர் வந்தது அதில் இருந்தா மாஸ்டர் மேசன் லொஜ். இந்த லொஜ்ஜில் உள்ளுக்கு வந்தால் சமயத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேசலாது. உங்களுக்கு சகல உதவிகளும் உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான உதவிகளை தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லி உதவி செய்வாங்க. அந்த அடிப்படை நோக்கம் என்ன சொன்னால் கிளர்ச்சிகளை ஏற்படுத்துறது, நாடுகளுக்கு எதிராக கிளர்ச்சி. இப்போ எனக்கு உதாரணமாக நம்முடைய நாட்டில் ஒரு அரசாங்கம் சரியில்லை, எல்லாம் போக்குவரத்து செய்து மக்களை எல்லாம் திருத்தணும் கொள்ளணும், எனக்கு சமூக உணர்வு கொண்டிருக்கேன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்வாங்க. இந்த சமூகத்தை திருத்துறதுக்கான என்னுடைய சிந்தனைக்கு நல்லா தூக்கம் போட்டு உதவி செய்வாங்க. அப்போ நான் நினைச்சு கொள்வேன், என்னடா நல்லா காசு தரான், இது உதவிகள் சகல செய்கிறான், நாம நாட்டுக்கு எதிரில் உள்ள இந்த அரசனுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாம் எதையும் செய்யலாம். அவருடைய கண்ணோட்டத்தில் நாம் நாட்டுக்குள்ள குழந்தை ஏற்படுத்துறோம். 2 கண்ணோட்டம் இருக்கு. அவங்களோட கண்ணோட்டத்தில் குழப்பம் ஏற்படுத்தி இவர் நமக்கு வலிக்கு வந்துட்டாருன்றது. நம்மளுக்கு அவர் நல்ல உதவி செய்கிறார். நம்ம நம்முடைய மக்களை திருத்துறோம். இங்கே மக்களை திருத்த முடியாது. கடைசியில் இவர் ஃபெயிலியர் தான். இவருக்கு நிறைய காசு வந்து பெரிய அமைப்பு வந்து அரசியல் சட்டம் போக்குவரத்து அது இது 2 பேர் செஞ்சோடு தெரியவர். கடைசியில் 0 வாப்போம். இலங்கையினுடைய இந்த புலிகளுடைய அமைப்பும் கூட இந்த அமைப்பிலாம் வருது. அவங்களுக்கு நமக்குள்ள நாடு வேணும் என்ற உணர்வை தூவம் போட்டு 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 வளர்த்து இது மக்களை அழிக்கிறது. மக்களை அழிக்கிறதா இவங்களோட நோக்கம். உலகத்தில் இலங்கையில் குழப்பம் ஏற்படும். பின்னணி அங்கே பின்னுக்கு இருக்குது. இவங்க அதுக்கெல்லாம் நாமளும் தான் அவங்க தான் எல்லாரும் அதுக்குரிய ஒரு அமைப்புக்குள்ள வந்துட்டோம். இந்த அமைப்புல இவங்க இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அழிக்கிறதுக்கு சொல்லி பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுல மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நெருப்பு வச்சாங்க 1969ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியுமோ தெரியா? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நெருப்பு வச்ச வரலாறு தெரியுமா யாருக்காவது? இல்ல. ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒருத்தனுக்கு திருண்டாப்புல காதுக்குள்ள கேட்டுச்சான், நீ உடனடியாக ஜெருசலத்துக்கு போயிட்டு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நெருப்பு போயான்னு சொல்லி சைத்தான் என்ன தெரியா? அவன் சொன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு போனான். போய் பிளைன் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அங்கே சும்மா வழக்கமாக போற மாதிரி போட்டு பெரிய பொம்மை வச்சு பற்ற வச்சுட்டான். பற்ற வச்சு போனா அதுல பெரிய படத்தை போடல போனான். அதுல இந்த சலாஹுத்தீன் ஐயூபியை கைப்பற்ற நேரம் அதை திரும்ப புனர்த்தானம் செஞ்சு ஒரு மிம்பர் ஒன்று அழகான பெரிய ஒரு டெக்கரேட் பண்ண ஒரு மிம்பர் ஒன்று அதுக்கு வச்சிருந்தார். அந்த மிம்பர் அப்படியே பத்தி அழிஞ்சு நாசமா போச்சு. மஸ்ஜித் அக்ஸாவில் இப்போ அந்த மிம்பர் இல்லை. அது 1969ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போவும் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அதுக்கு அடியில் தோண்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. சம்பந்தமான நியூஸ்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. இது இந்த இலங்கையில் உள்ள இவங்களோட இந்த ஃப்ரீமேசன் லொஜ்ஜில் உள்ள அவங்களோட ஹோம் பேஜ் அதுக்குள்ளே இந்த படம் போட்டு தான் அவங்க இப்போ கட்ட எத்தனிக்கிற சுலைமான் நபியில கட்டடம் இதைத்தான் எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு சொல்லி படம் போட்டு எல்லாம் செஞ்சு ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட சிம்பிள்ஸில் இந்த பாம்பை தான் நாங்கள் மெயினாக சிம்பிளாக வைக்கிறாங்க. உலகம் முழுக்க இந்த பாம்பு போய் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கிறாங்க. போய் முழு உலகத்தையும் பிடிச்சி கொண்டா உலகம் நம்ம கையில் வர மாட்டேன். முதலாவது யூரோப்பை பிடிச்சி, அப்புறம் ரஷ்யா அப்படி பிடிச்சி இப்போ அரபு நாடுகள கையில் இருக்கிறார். அவங்கள பிடிச்சி கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி அவங்க எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாம்பு தான் சைத்தான இந்த பாம்பு தான் இந்த மெயின் சிம்பிளில் இவங்கள உண்டு. அடுத்து அந்த இதுதான் அந்த ஆர்கிடெக்ட் சுலைமான் நபி தான் அவங்க கட்டத்தை நிற்கிற கட்டடத்தில் அமைப்பு முறை. அதில் உள்பக்கம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அதில் மத ஆர்கிடெக்சர் விஷயங்கள் எத்தனையும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சோலமன் டெம்பிள் இந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் யாதவ சொன்னால் நெருப்பு வச்சு நெருப்பு வச்சு இதில் பள்ளி செய்யணும், பூசை நடத்தணும் என்ற விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பழைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த இதில் உள்ள ஒரு சுவர் இன்னும் இருக்குது. வெயிலிங் வால்னு சொல்லி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் வந்தோடனே அதில் போய் இன்னொன்று அழுவாங்க. அழுது திரும்ப கட்டி எடுக்கிற அந்த ஆதங்கத்தை திரும்ப உணர்ச்சியாக வந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆகவோட ஒரு குரூப்பில் 4 இருக்குது. அது பெருநாள் மாதிரி அதில் போய் இருந்து வெயிலிங் வால் அழுகின்ற சுவர் சொல்லி அது சொல்லப்பட்டு போமிருக்கிறது. இப்போ பலத்தினத்துக்கு போனால் தெரியும். இதனுடைய அந்த சைத்தான் எந்த மாதிரி இவங்களை எல்லாம் கொண்டு வாராங்க ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு திட்டம். சின்னது ஆரம்பத்தில் சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா கிழக்கு பகுதிகளில்
பிராமணியத்துக்குள்ளதான் முதல் பிடிச்சிருந்தான் ஆரம்பத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், அதுடைய காலங்களில் அந்த இங்கே கிழக்கு மாகாணத்துக்கு கிழக்கு பகுதிகளுக்கு தான் கூடுதலாக அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினான். அவங்களே மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சில நபிமார்களுக்கு 2-3 பேர் தான் சேர்ந்திருக்கிறாங்க. அதுல பிராமணியம் தான் அதுக்கு முன் தூண்டுகோலா இருந்திருக்கிறது. அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு மூலமாக தான் எந்த ஒரு நபி வந்து ஒரு சமயத்தை கொண்டு வந்தாலும் அதை இல்லாமாக்கிறது. இல்லாமாக்குறதுக்கு பிராமணியம் கை கொண்ட முறை என்னென்ன அப்சர்ப்ஷன், அதுவும் சரிதான்பான்னு சொல்லி அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்றது. சைவம், வைஷ்ணவம், சமணம் சொல்லி சமயம் எல்லாம் வந்து அதெல்லாம் சேர்ந்து பிராமணத்துக்குள்ள இழுத்துக்கொண்டு அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னா தாங்க உயர்ந்தவர்கள் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து சாதி சிஸ்டத்தை கொண்டு வர இந்த அமைப்புல அது அந்த கிழக்கு மாகாண காலத்தை விட்டதுக்கு பிறகு திரும்ப அங்காலே அல்லாஹ் தான் நபிமார்கள் அங்கால பக்கம் அனுப்ப துவங்கினான். எங்காலே ஜெருசல பகுதிக்கு. அது இப்ராஹிம் நபி அவங்க அங்காலே அல்லாஹ் தான் அனுப்பிட்டாங்க. எங்க இருக்க வேணாம் போகும். அவங்களும் இந்த பிராமணர் அவங்கள அந்த சைத்தான் வணங்குற கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருவங்க தான் அவங்களோட வாப்பா சைத்தான் வணங்குற ஆக்களாக தான் இருந்தாங்க. சிலைகள் செய்வதும் வணங்குவதும். இவங்க அதுல இருந்து இப்படி இல்லைன்னு சொல்லி வெளியில வந்தோன்னா அல்லாஹ் தஆலா அங்காலே அனுப்பினான்னு சொல்லி அந்த வரலாற்றில் இருக்குது. அப்ப அங்கால போகத்தோட இந்தியாவில ஏதாவது சைத்தான் கைவிட்டான். இந்த சிஸ்டம் எப்படியோ பிராமணியம் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அமைப்பு பெரிய முனைப்பு ஒன்றும் இல்லை. இப்ப அங்கால போன உடனே அங்கால இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வரக்குள்ளதான் சுலைமான் நபிய காலத்துல வச்சு திரும்ப தான் அங்கால பக்கத்தால யூதர்களை கைக்குள்ள போட்டுக்கொண்டாங்க. யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இப்போவும் இருக்கு. கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் ஒரு உலகத்துல அந்த அந்த இருக்கிற நாட்டுள்ள ஆட்சி அவங்களோட கையெல்லாம் இருக்கு. அவங்களோட கேளிக்கை, உலகத்தில் உள்ள கேளிக்கைகள் உள்ள சினிமா மற்றபடி இந்த இசை நாடகங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் அவங்களோட கையெல்லாம் இருக்கு. பிராமணர்கள் தான் கமலஹாசன் அவங்க இவங்க எல்லாம் பிராமணர்கள். அதிகமான சினிமா துறையில் உள்ளவங்க சுசீலா, சௌந்தரராஜன், பாட்டு உள்ளவங்க எல்லாம் பிராமணர்கள் தான். பிராமணர்கள் அந்த கேளிக்கை மக்களுக்கு கேளிக்கைகளை கொடுத்து மக்கள் ஒரு மடக்கத்திலே வச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. அதே சிஸ்டம் யூதர்கள்ட்டையும் இருக்குது. ஹாலிவுட்டும் அவங்களோட கையில். இங்கால பாலிவுட் இருக்கிற மாதிரி அங்கே ஹாலிவுட் இருக்குது. அப்ப இப்படி அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மக்களை வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல தேவோஃபன்கிறாயா இதுல பிராமணியத்தை நாம இங்கே விடுவோம். இந்த யுகத்துக்குள்ள வரக்குள்ளதான் ரகசிய அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க, வெளிப்படையான சில அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க, நிதி அமைப்புகளை நான் ஏற்படுத்தி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ரகசியமான அமைப்புகள் தான் ஃப்ரீமேசன்ஸ் சொல்லி ஒன்று இப்போ நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றேன். அடுத்து ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. இதோட கொஞ்சம் பாரதூரமானது. புஷ் எல்லாம் இப்போ அதெல்லாம் இருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் உள்ளவங்க தான் அவங்க இவங்க சொல்ற கதையை தான் கேட்டு யுத்தத்தை துவங்க கொள்ளணுன்றதுக்கெல்லாம் அவர் தான் அது அமைப்பு இருக்கு. கூக்ரஸ்தான் சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க ஜாதி பே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு தான் அந்த செய்வாங்க. அவங்க சைத்தான டிரெக்டாகவே வணங்குறாங்க. நம்ம மக்கள் ரோட்டு வழியாக அப்படி போட்டுக்கொண்டு போவாங்க. மக்கள் நினைச்சுக்கிற இவங்க ஏதோ ஒரு சமய அமைப்பு சும்மா அப்படி கூத்துக்கார காவல் எடுக்கிற மாதிரி ஒரு செஞ்சு கொண்டு போறாங்கன்னு மக்களுக்கு விஷயங்கள் வழங்குறது. இலுமினாத்தின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. இவங்க தான் இந்த ஃப்ரீமேசன்ஸ் டாப் லெவல் ஆக்கள் உள்ளவங்க. இதெல்லாம் ரகசியமான அமைப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. அதே போல இங்கே வெளிப்படையான அமைப்புகள் தான் ஐக்கிய நாடுகள் சபை. உலகத்தை ஆடுறதுக்கான வெளிப்படை கவர்மெண்ட் இப்ப அதனுடைய அரசாங்கம், போக்குவரத்து, சட்டம், போக்கு எல்லாமே இப்ப வைக்கப்பட்டது. அது கிளை நிறுவனங்கள் யூனிசெஃப், மற்ற என்ன இருக்குது UNHCR, இப்படியான அமைப்புகள் போக்குவரத்துலாம் இருக்குது. அடுத்து அரசு அமைப்புகள் கவர்மெண்ட்ஸ் தான் இப்போ அவங்களோட கைக்குள்ள வந்துருக்கு. ஐக்கிய நாடு சபை சொல்லி இதை நீங்கள் ஷேராட்டி உங்களுக்கு யுத்தம் பெறும். ஆப்கானிஸ்தான் யுத்தம் நடந்ததுக்கு காரணம் நாம் நினைச்சு பண்ணிக்கிறோம் என்ன தேவை, அது சேவை, இது தேவைன்னு சொல்லி என்னன்னு சொல்லி அப்படி இல்லை. ஆப்கானிஸ்தான் அந்த 2வது தலிபான்கள் கைக்கு வந்த உடனே ஐக்கிய நாடு சபையை விட்டு அது விளையிட்டு இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. முல்லா உமர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதலாவது அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அமீருல் மூமினின். மூமின்களும் தலைவர் ஒன்றுனா அதுலாம் ஓடி முடிச்சான். உமர்ல நடுக்கம் இருக்கு. அந்த நடுக்கம் இப்போ இருக்குது. இந்த அமீருல் மூமின் பேர் வந்த உடனே இதை விடப்படாது. இதை எப்படியாவது அடிச்சு தட்டி முளையிலே கிள்ளி போடுறோம். இல்லாட்டி இது வளர்ந்து பெருசா போச்சுன்னா நம்ம திட்டம் சகலதும் அவுட். அதுக்கு தான் செப்டம்பர் 11 அடிச்சு நாசமாக்கி அதுக்கு நாசமாக்கி உங்களோட தலையில போட்டு உசாமா பின் லாடன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வரைக்கும் அந்த யுத்தம் அவங்கள கைக்குள்ள வந்ததுக்கு பிறகு உசாமா பின் லாடன் பிடிக்கிற வீடியோவே இல்லை. பிடிக்கலாம். அதனால வச்சுக்கொள்றோம். அது இருக்கட்டும். சந்தர்ப்பமாக அவரை பேரை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி போட்டு அடிக்கிறோம் யுத்தங்கள். இப்படியாக வந்து அடுத்து NGO அமைப்புகள் உலகம் முழுக்க உள்ள அத்தனையும் எந்தெந்த NGO அமைப்பு ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களோட கைக்குள்ள தலையை போடுறீங்க. நீங்க காசு தருவாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் கொண்டாலும் அதனுடைய விளைவுகள் பூச்சியமாகத்தான் பண்ண முடியும். இவன் நிதி அமைப்புகளுக்குள்ள லூசி நிதி அமைப்பு, லூசிபர் என்ற பெயரை வச்சுதான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அலேஸ் பேலி என்கிற கும்பல தான் இதை உருவாக்கினா. திடீர்ண்டாப்புல அவருக்கு ஒரு ஆள் அவட வரலாற்றில் எழுதி வச்சுக்கிறான். நாங்கள் புத்தகம் படிச்சு கொண்டிருக்கும் போது அதை திறந்து கொண்டு ஒரு ஆள் வந்தார். ஐரோப்பிய உடுப்பு தலைப்பாயம் கட்டின மாதிரி
ஒரு ஆள் திடீர்னு தோன்றினார். சைத்தான் வந்திருக்கிறான் நேரடியாக கதையை பார்க்க வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், உன்னை கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று செய்யணும், அதுக்கான நடவடிக்கைகளை நான் இது பண்ணணும், நீ இந்த போய் சந்திச்சு 2 பொம்பளைகளை சொல்லி அவங்கள போய் சந்திச்சு அவங்க வந்து சூனியம் செய்த பொம்பளை அவங்களுக்குள்ளால வச்சுட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்தெடுத்து இந்த முழு உலகத்தை வாழ்றதுக்கு காசு பணங்கள் எல்லாம் தேவை, அதை சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிதி அமைப்பு வேணுமெண்டு லூசிஃபர்ஸ் ட்ரஸ்ட் என்ற பேரில் ஒரு பேரொண்டு ஒரு நிதியம் ஒன்று உருவாக்கி பிறகுதான் அது ஐக்கிய நாடு சபைக்கு கீழே வந்துச்சு. ஐக்கிய நாடு சபைக்கு நிதி அமைப்பு கொடுக்குறது நம்ம தான். இப்போ லூசிஃப் ட்ரஸ்ட்ன்றதை மாற்றிக்கிறாங்க. லூசிஃபர் கிறிஸ்தவாக்களுக்கு கொஞ்சம் சைத்தாண்ட பேர் அறிக்கைன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சிடப்படாதுக்காக லூசி என்று சுருக்கமாக மாறிட்டாங்க. வங்கிகள் அத்தனையும் அது கீழே தான் இருக்கு.